வெல்கம் பேக் ஷேர்டெக்ஸ் தமிழ் சேனல். திஸ் இஸ் விஆர். இந்த வீடியோவில் 28 ஜூலைக்கான நிஃப்டி ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்காக இந்த வீடியோவை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று மார்க்கெட் ஃபுல்லாக கிரீன் அண்ட் ரெட் அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. இது வரைக்கும் நேற்று ரெட்ல பிரிண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ மார்க்கெட்டில் எல்லாமே ரெட்லாக தான் போயிட்டு இருக்குது. இப்போ மார்க்கெட் அட் ப்ரெசன்ட் டவுன் ட்ரெண்டை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இந்த ரெட் கலர் ட்ரெண்ட் லைன்லாம் ஒரு லைன் கொடுத்துருக்குறேன். இந்த ரெட் லைன் டே கேண்டில் குறிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லோவெல்லாம் கனெக்ட் பண்ணி அட் ப்ரெசண்டாக மார்க்கெட் டவுன் ட்ரெண்டை தான் காமிக்குன்னு இங்கே ஷோ பண்ணிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு மார்க்கெட் நமக்கு ஃபால் ஆகி வந்தாலும் ரெக்கவர் ஆச்சுன்னா 25,111 இது வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்குது. இந்த லெவல்ஸுக்கு மேபி வரலாம், வராமலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைன்களுக்கு வரும்போது மார்க்கெட் கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ்க்காக கொடுத்துக்கிட்டு இருக்க வீடியோ. ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க. நாங்கள் கால்ஸ் டிப்ஸ் எதுவுமே கொடுக்கறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கவனமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டில் எப்போவுமே நியூஸ் பேஸில் தான் மூவ் ஆகுது. சம்டைம் என்ன எப்படி தான் மூவ் ஆகுதுன்னு தெரியாத அளவுக்கு மூவ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கவனமாக இருங்க. ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க. பெரிய ஃபால் வந்தாலும் நம்ம ஸ்டாப் லாஸ் நம்மளை காப்பாற்றிக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பேப்பர் ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் அட்வைசபிள். இதை பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்து இதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இதில் டே கேண்டிலுக்கு பார்க்கும்போது நமக்கு ரெட்டில் தான் காமிச்சிட்டு இருக்குது. ஃபர்தராக என்ன மூவ்மெண்ட் ஆகுன்னு தெரியல. ஸோ நம்ம இதோட கொஞ்சம் கம்மி டைம் ஃப்ரேம் வரும். ஏன்னா நம்ம இன்ட்ராடே தான் பார்க்குறதுனால நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நமக்கு டெக்னிக்கலாக என்ன சொல்லுதோ அதுபடி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டே கேண்டில் இருக்குது. நமக்கு இதோட கொஞ்சம் கம்மி டைம் ஃப்ரேம் போயிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் இதில் கம்மி டைம் ஃப்ரேம் போய்க்கிறேன். ஸோ இதில் 75 மினிட்ஸ் நமக்கு ஃபேவர். 75 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா 15 மினிட்ஸில் ட்ரேட் செட்டப் எடுக்கிறதுக்காக நான் 75 மினிட்ஸை நான் இப்போ எடுத்துருக்கிறேன். ஸோ 75 மினிட்ஸில் பார்க்கும்போது நமக்கான லெவல்ஸ் இதில் காமிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 75 மினிட்ஸில் அட் ப்ரெசண்டாக இந்த லோ டு ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ இப்படி தான் வந்துட்டு இருக்குது. மார்க்கெட் டவுன் ட்ரெண்டை தான் காமிச்சிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இந்த இதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு ஒரு லைன் ட்ரா பண்ணி வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா மார்க்கெட் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு ஏற்கனவே போயிட்டு வந்த இடங்களுக்கு போயிட்டு திரும்ப வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த இடங்களுக்கு கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணிட்டு போகுங்கிற மாதிரி யோசிச்சு நம்ம இதை ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த ஷேடோ லைன் காப்பிங் இது பார்த்தீங்களா 25,500 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இது காமிச்சிட்டு இருக்குது அட் ப்ரெசண்ட். ஸோ எது என்ன இருந்தாலும் சரி நம்ம டெக்னிக்கலை மட்டும் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 75 மினிட்ஸில் பார்க்கும்போது நம்ம இந்த ப்ளூ கலர் லைன் இதை டேயோட அதாவது 75 மினிட்ஸில் லோ எல்லாம் கட் பண்ணி கீழே வரும்போது அந்த லைனை எல்லாம் கனெக்ட் பண்ணி நான் ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுவும் நமக்கு இண்டிகேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசண்டாக 25,309 இந்த இதுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது ஷேடோ. மேபி வரலாம், வராமலும் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே அன்சர்டனிட்டி தான். இதான் நடக்கும் அதான் நடக்கும் நம்ம எதையுமே சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இது எஜுகேஷன் பர்பஸுக்காக தான் கொடுத்துட்ருக்கேன். எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணணும்னு தோணுது. ஸோ இந்த மாதிரி இந்த இடங்கள்லாம் ஒரு சப்போர்ட், இது ஒரு மெயின் சப்போர்ட். நீங்கள் ஒவ்வொரு டிப்பாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது சப்போர்ட்டாக யூஸ் ஆகும். அடுத்து இதை கட் பண்ணிச்சுன்னா இந்த லைனுக்கு கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்குது. இதை கட் பண்ணி மேலே போகும்போது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இதுக்கு வரலாம். இதை கட் பண்ணி போச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இதுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. ஸோ இதான் இன்ட்ராடே ப்ரிடிக்ஷன். ஸோ இது வர்ற மண்டே 28ஆம் தேதி ஜூலைக்கான நிஃப்டி ப்ரெடிக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. ஸோ இதோட கொஞ்சம் கம்மி டைம் ஃப்ரேம் போயிட்டோம்னா நமக்கான விஷுவல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ 15 மினிட்ஸுக்கு போயிடுவோம். என்ட்ரி செட்டப் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பேப்பர் ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் அட்வைசபிள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி அட் ப்ரெசண்டாக
நமக்கு வந்து மேலேருந்து கீழ் நோக்கி வந்துட்டு இருக்கு. மேபி ரெக்கவர் ஆகலாம். ஸோ மண்டே வந்து கேப் அப்பாகவும் ஆகலாம், கேப் டவுனும் ஆகலாம். ஸோ ஃபர்தராக எங்கே வரைக்கும் போகும்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஸோ கொஞ்சம் லைனாக தான் இருக்கும், பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இதே மாதிரி நீங்களும் வந்து வரைஞ்சி ட்ரா பண்ணி பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்குள்ள டெக்னிக்கலை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். டேப்டெக்ஸ் தமிழ் சேனல் வந்து உங்களுக்காக உருவாக்கி வச்சுருக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி உங்களுக்கு இப்படி ஒரு ப்ரிடிக்ஷன் நான் கொடுக்குறேன். ஸோ இதான் 15 மினிட்ஸில் பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்க்குறதுக்காக என்ட்ரி எடுக்கிறதுக்கு வாங்குறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா எல்லாத்தையும் போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. நீங்கள் நியூஸையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அட் ப்ரெசண்டாக இங்கிலாண்டில் வந்து வரியை குறைச்சிருக்கிறாங்க ஏற்றுமதி ஆகிற இதுக்குலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிங்க. ஸோ மார்க்கெட் வந்து எந்த டிப்லேயும் மேலேயும் போகலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் பேப்பர் ட்ரேடாக இருந்தாலும் சரி, ரியல் ட்ரேடாக இருந்தாலும் சரி, ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த ட்ரேடும் எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாப் லாஸை ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுக்கான ப்ராஃபிட் கிடச்சிட்டுனா குயிக்காக வெளியே வர பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா டெய்லி டக்கப்பார் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பையர் செல்லர்ஸ் டக்கப்பார் நடத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அதில் வந்து நமக்கான லெவல்ஸ் கிடச்சின்னா அதை எடுத்துகிட்டு வர்றது தான் நல்லது. இதுதான் நான் சொல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மண்டே ட்ரேட் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் கால்ஸ் டிப்ஸ் எதுவுமே கொடுக்குறது இல்லை, கவனமாக இருந்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் நான் சொல்ல வந்தது. இதான் மண்டேக்கான ப்ரிடிக்ஷன்ஸ், நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.